தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்பட உள்ள முதல் பட்ஜெட் இது. இதன் விவரங்களை தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், பட்ஜெட் இன்று தாக்கலாக இருக்கும் நிலையில தலைமைச் செயலக வளாகத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? கடந்த அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா பட்ஜெட் வரி இல்லாத பட்ஜெட்டா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டும் வரி இல்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? ஜெயக்குமாருடைய முதல் பட்ஜெட் இன்று சரியாக காலை 10:30 தாக்கலாகிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது எம்எல்ஏக்கள் வரக்கூடிய அந்த சட்டப்பேரவையின் வாயிலின் 4 இருக்கிறோம். இதன் வழியாக தான் எம்எல்ஏக்கள் செல்வார்கள். வழக்கத்தை காட்டிலும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அதிக அளவிலான போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு என்பது இருக்காது. ஆனால் கடந்த மாதம் 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் போது பெரிய அளவில் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் அதிக அளவிலான காவல்துறை என்பது தற்பொழுது போடப்பட்டிருக்கிறது. ஏசிக்கள், டிசிக்கள், அதே போல நிர்மல் ஜோஷி, அதாவது வடக்கு ஜேசியா இருக்கக்கூடியவர், அதே போல இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் என அவர்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிரல், அதாவது சட்டப்பேரவையுடைய அஜெண்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே காலை சரியாக 10:30 நிதி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் பட்ஜெட்டை அவைக்கு அறிக்கை தாக்கல் செய்வார் என்று ஒற்றை அஜெண்டா மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் கடந்த 9ஆம் தேதி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவதற்கான கடிதத்தை சபாநாயகரிடமும் ஜமாலுதீனிடம் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வழங்கியிருந்தார். அது குறித்த எந்த ஒரு அஜெண்டாவும் இன்றைக்கு நிகழ்ச்சி நிரலில் இல்லை. இந்த நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சரியாக காலை 10:30 கூட இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நம்ம சொன்னது போல பற்றாக்குறை பட்ஜெட் கடந்த 2 பட்ஜெட்டாக போடப்பட்டு வருகிறது. 13,000 கோடிக்கு அளவுக்கு பற்றாக்குறை இருக்கு. அதாவது அரசுடைய வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கிறது தான் இதை காட்டுகிறது. அந்த அடிப்படையில் 13,000 கோடிக்கு மேலாக பற்றாக்குறை பட்ஜெட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், ஏற்கனவே சபாநாயகர் மீது திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததே, அது இன்னைக்கான அவை நிகழ்வுல கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா? இன்றைக்கான நிகழ்ச்சி நிரலில் இல்லை. இருந்தாலும் அவர்கள் சட்டப்பேரவையில் அதற்கான பிரச்சனை எழுப்புவார்கள் என்று தெரிகிறது. குறிப்பாக மறைந்த உறுப்பினர்கள், வழக்கமாக சட்டப்பேரவை தொடங்கியுடன் திருக்குறள் வாசிக்கப்படும். மறைந்த உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து 1 நிமிட மௌன அஞ்சலி என்பது செலுத்தப்படும். அதற்கு பிறகு பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெறும். அப்பொழுது அந்த பூஜி அவர்களே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அந்த பிரச்சனை, குறிப்பாக நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளுமா என்பது சபாநாயகருடைய உரிமைக்கு தான் இருக்குது. அவருடைய அதிகாரத்திற்கு வருகிறது. அவருடைய அதிகாரத்தில் பொறுத்தான் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதெல்லாம் இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த இந்திய அரசியல் சாசனப்படி சட்டப்பிரிவு 208 அதில் தான் சட்டப்பேரவை சபாநாயகர் மீதான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், குறிப்பாக அந்த சபாநாயகருடைய விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. அவர் குறிப்பாக அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து 14 நாட்களில் அது சட்டப்பேரவையில் எடுக்க வேண்டும். குறிப்பாக அதை வழிமொழிவதற்கு 35 எம்எல்ஏக்கள் வேண்டும். குறிப்பாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் 35 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது தேவை. நீங்களே பார்க்கலாம், தற்பொழுது அதிக அளவிலான காவல்துறை வருவதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதன் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் எம்எல்ஏக்கள் வர தொடங்கவில்லை. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல சபாநாயகர் மீது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு 35 எம்எல்ஏக்கள் தேவை. தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் திரும்பி பார்க்கும் பொழுது 1971 கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், அப்போதைய சபாநாயகர் இந்த மதியழகன் மீது கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மதியழகனுடைய சபாநாயகர் என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. துணை சபாநாயகர் அப்பொழுது அவையில் இருப்பார். இதுதான் சட்டப்பேரவையில் அந்த குறித்த விதி. ஆனால் அதற்கு பிறகு எந்த ஒரு சபாநாயகர் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சட்டப்பேரவையுடைய நிகழ்வுகளில் ஹிஸ்டரியிலிருந்து நம்மால் தெரிஞ்சுக்க முடியுது.